தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதில் நிறைய காமெடி, வடிவேலு காமெடி சொன்னார். ஆனால் வடிவேலு காமெடி சொல்கிற நீங்கள் சந்தான காமெடியை விஜய் ரசிகர்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கலையாண்ணே இன்னும்? என்னென்ன காமெடின்னு கொஞ்சம் தெரியுமாண்ணே? சந்தானம் பேசுவார் தெரியுமாண்ணே? நீ என்னப்பா பைத்தியம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லி நான் சொல்லலைண்ணே, விஜய் ரசிகர்கள் போட்டுட்ருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு காமெடி போட்டுட்ருக்குறாங்கண்ணே. நீ சொல்கிறத என்ன கேட்டுட்ருக்குது, நான் என்ன பைத்தியம் நினச்சிட்ருக்கிறியா அப்படின்னு சொல்லி. அதுவும் நான் சொல்லலைண்ணே, விஜய் ரசிகர்கள் போட்டுட்ருக்குறாங்கண்ணே. அதுக்கப்புறமா நான் ஒரு கருத்து சொல்கிறேண்ணே. நீங்கள் எல்லா பெரிய பழைய தலைவர்களை பற்றி பேசுனீங்க. அந்த தலைவர் காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் சொன்ன ஒரு டைலாக்கை மறந்துட்டீங்கண்ணே. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யார் வேணா என்ன வேணா அரசியலில் பண்ணலானே, அடுத்தவங்களை காயப்படுத்தி அரசியல் பண்ணாதீங்கண்ணே. ஒருத்தரை குறை சொல்ல முன்னக்கூட்டி நம்ம சைடு என்னென்ன குறை இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணணுண்ணே. நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி கனிம வள கொள்ளை, மணல் திருட்டு, இதுக்கெலாம் யாரும் குரல் கொடுக்கலன்னு. நீங்கள் இப்போது கொஞ்சம் இப்போ எலெக்ஷன் அறிவித்த உடனே குரல் கொடுக்குறீங்களாண்ணே? அதுக்கு முன்னாடி எங்கண்ணே குரல் கொடுத்தீங்களாண்ணே? தலைவர் விஜய் மதச்சார்பின்மைன்னு சொல்லி சொல்கிறாரு, திராவிடம்னு சொல்கிறாரு. ஆனால் திருப்பரங்குன்றம் நியூஸ்க்கு எந்த குரலுமே கொடுக்கலன்னு சொல்லி சொன்னீங்க. அண்ணே நீங்கள் எதுவும் குரல் கொடுத்தீங்களாண்ணே? முக்கியமான ஒரு கருத்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேண்ணே. இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் உட்காந்துருக்கிற பொண்கள்லாம் பேசுகிறாங்க, இந்த மாதிரி விஜய் ஒய்ஃப் கேஸ் கொடுத்துருச்சு, அவர் ஒரு நடிகை கூட சுற்றுறாருன்னு பேரை சொல்லிடுறோன்னு சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி தரக்குறைவாக சொல்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கண்ணே. இன்னொரு நடிகையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கு கோர்ட்டில். நீங்கள் கேமராவோட நீங்கள் சொன்னீங்கல்ல, விஜய் வீட்டு முன்னாடி போய் இந்த மாதிரி கோர்ட்டில் போய் நின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. அதையும் கொஞ்சம் விசாரிங்கண்ணே. நியாயம்னு பேசுகிறீங்கன்னா எல்லா பக்கம் உள்ள நியாயத்தையும் பேசுங்கண்ணே. தமக்கு தேவையானதை மட்டும் பேசாதீங்கண்ணே. அங்கே கோர்ட்டில் போய் நின்னீங்கன்னா அதுக்கும் ஹிண்ட்டு கிடைக்கும்ண்ணே. ஏன்னா விஜய் பற்றி பேசினா மட்டும் தான் ட்ரெண்டிங் ஆகலான்னு விஜய் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறீங்களாண்ணே. நல்ல அரசியல் தலைவர்கள் வரணுண்ணே, அதுக்கு வழிவகை பண்ணுங்கண்ணே. பிரபாகரனின் பிள்ளைகள், அண்ணன் சீமானின் தம்பிகள், இதெல்லாம் நீங்கள் சொல்கிற டைலாக்கு. ஏன்னா இப்போ தமிழில் உங்கள் பின்னாடி வந்தாங்க மட்டும்தான் அண்ணன் சீமானின் தம்பிகள், பிரபாகரனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவீங்களாண்ணே. மற்ற கட்சிக்காரங்க பின்னாடி போனால் அவங்க பிரபாகரின் பிள்ளைகள் இல்லையா? எப்படிண்ணே? அரசியலில் நமக்கு என்ன மக்களுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க, அது நியாயம்ண்ணே. உங்களோட கருத்துக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணே. சீமானண்ண முதல் அரசியல் ஆரம்பிக்கிறப்ப அவர் சொன்ன டைலாக்கு, திமுக அதிமுக ரெண்டுக்கும் மாற்று கட்சியாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லல, அவரை ஆதரித்தவங்களில் நானும் ஒருத்தரண்ணே. அதுக்கப்புறமா என்னென்ன நடந்திருக்கோ அதை பற்றி நான் விவாதிக்க வரலண்ணே. ஒரு மாற்று அரசியலை எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. அதை யார் தருவான்னு எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. அது கிடைச்சா நல்லாயிருக்கும். அது எந்த அரசியல்வாதி வந்தாலும் நல்லது செய்யட்டும் அப்படின்னு தான் மக்கள் விரும்பிகிட்டு இருக்கிறாங்க. அதன்படி நடந்துக்கோண்ணே.